ஒரு கிராமத்துல எல்லாரும் இளிச்சவாயன் என்று கிண்டல் செய்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் எதை செய்தாலும் அரை வழியில விட்டு விடுவான். ஒரு நாள் அவன் கிராமத்து பெரியவரிடம் சென்று கேட்டான். எல்லாரும் என்னை இளிச்சவாயன் என்று சொல்றாங்க, நான் எப்படி மாறுவேன்? பெரியவர் அவனுக்கு 3 கற்களை கொடுத்து சொன்னார். இது உன் வாழ்க்கை. எதை குறிவைத்து எரிவாயோ அங்கே இது போய்விடும். ஆனா குறியில்லாம இருந்தா எல்லாமே தவறி போகும். இளிச்சவாயன் விளையாட்டாக ஒரு கல்ல வானத்துக்கு எறிந்தான். அது கீழே விழுந்து அவன் காலில் பட்டது. 2வது கல்ல கண்மூடி எறிந்தான். அது வேலியை தாண்டி ஊருக்குள்ளே போய் விழுந்தது. கடைசியாக பெரியவர் சொன்னார், இப்ப இந்த கல்லை அந்த மரத்தில் இருக்கும் ஒரு பாயிண்டிங் இடத்தை குறிவைத்து எரி. அவன் கவனமாக பார்த்து சீராக குறிவைத்து எறிந்தான். கல் நேராக பாயிண்டிங்கை தட்டி ஒளியுடன் கீழே விழுந்தது. பெரியவர் சிரித்து சொன்னார், உன் வாழ்க்கையும் இதுதான். குறி இருந்தால் பயன் இருக்கும். குறி இல்லாம ஓடிக்கொண்டிருந்தால் நீ எப்போதும் இழிச்சவாயன்தான். அவன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு குறி வைத்தான். சிறிது காலத்தில் இழிச்சவாயன் என்று அழைத்த அதே மக்கள், பாவம் இவனும் மாறிட்டானே என்று வியந்து பார்த்தார்கள். குறி இல்லாத முயற்சி எல்லாம் வீண். வாழ்க்கை மாற வேண்டுமானால் முதலில் நாம் நோக்கத்தை தெளிவாக அமைக்க வேண்டும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.